வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டை விடுங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லையும் சரி இந்தியன் மார்க்கெட்லையும் சரி நேற்று பெருசாக வந்து கோல்டு அண்ட் சில்வர் விழுந்துச்சு. விழுந்த வேகத்துக்கு வந்து ரிவர்ஸ் ஆச்சு. நேற்று வந்து ஆல்மோஸ்ட் $500 வந்து ஸ்விங்கு. இது வரைக்கெல்லாம் கோல்டில் வந்து அது மாதிரி பார்த்ததே கிடையாது. அண்ட் ஒரே நாளில் $15 வந்து விழுந்துச்சு. ஐயோ, எவ்வளோ பெரிய ஃபால்றான்னு நினச்சோம். நேத்தோட ஹைக்கும் இன்னோட லோக்கும் எடுத்து பார்த்தா $25.6. எவ்வளோ? $25.6. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அதான் கோல்டு சில்வரோட விலை. இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்விங் ஆகுது. $25.6 வந்து ஸ்விங்கு. 21% இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். இந்தியன் மார்க்கெட்டில் ஒரே நாளில் நீங்கள் வந்து எம்சிஎக்ஸ் ரேட் எடுத்துக்கிறேன், ரைட்? எம்சிஎக்ஸ் ரேட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 87,250 rupees, 242, 87,242. அதுக்கு அர்த்தம் வந்து என்ன ஆகுதுன்னா, யாராச்சும் நேற்று வந்து கோல்டை சில்வரை ஷார்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு கவரிங் பண்ணியிருந்தா செம்ம லாபம். வில் நாட் கோ இன் டு தோஸ் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேட் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம், F&O இது பண்ணிகிட்ருக்கோன்றது பேசிகிட்டு இருப்பாங்க. இந்தியன் பர்சன்டேஜ் பேசிஸில் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 20%, 19.86% வந்து 2 நாளில் விழுந்திருக்கு. யாராச்சும் தாங்குவாங்களா? ஏன் தாங்குவாங்களான்னு கேட்கறதுக்கு சில்வர் ஆகட்டும் கோல்டு ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஹெட்ஜிங் டூல். இதை வந்து பெருசாக ஆடாது, அப்படியே மெதுவாக போகும். அண்ட் த கைண்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தது வந்து மைண்ட் பாக்லிங். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஹோல்சேல் மார்க்கெட்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேத்தோட ஹைக்கும் இன்னோட லோக்கும் நேற்று வந்து ஆல்மோஸ்ட் 4,40,000 rupeesக்கு விற்றுச்சு ஒரு கேஜி. இன்றைக்கி வந்து 3,32,000க்கு விற்றுச்சு. ஆல்மோஸ்ட் 1,08,000 rupees பர் கேஜி ஆஃப் சில்வர் வந்து டிஃப்ரென்ஸ். அண்ட் மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. எப்படி? மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. நேற்று வந்து மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு ஆள் கிடையாது. நேற்றுலாம் வந்து பயங்கர டிமாண்டில் ஓடிச்சு. அண்ட் இன்றைக்கி வாங்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது. இதுதான் வந்து சிச்சுவேஷன். ஒரே நாளில் 1,00,000 ரூபா கேஜிக்கு உழுவுதுன்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து மாட்டியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்களேன். ஹைதராபாத்லலாம் வந்து ஏதோ திருப்பதி கோயிலில் தரிசனத்தை பார்க்குற மாதிரி க்யூவில் நின்றுட்டு வாங்கினாங்க. எனிவே, ஸோ அகெயின் மக்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு இன்சிடென்ட்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அந்த இன்சிடென்ட்ஸஸ் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. அது வரத்துக்கு முன்னாடி வேண்டாம் நீங்கள் போங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து உங்கள் டெஸ்டினேஷன் வந்துடுச்சுன்னு சொன்னால் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்றதை அடிக்கடி நான் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்லாம் நீங்கள் வந்து போடவே முடியாது, ரைட்? யாருமே வந்து இவ்வளோ பெரிய ஃபால் வந்து எதிர்பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஃபால் வந்தது கிடையாது. லெட் இட் பி இன் பர்சன்டேஜ். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 11.56% வந்து கீழே விழுந்திருக்கு. $653 இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நேத்தோட ஹைக்கும் இன்னையோட லோக்கும் $653 வந்து விழுந்திருக்கு. 2,662, 2,650, அந்த 12 ரூபா ஒதுக்கி வைங்களேன், 2,650 ரூபா கிராமுக்கு வந்து விழுந்திருக்கு. எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே நாளில் இவ்வளோ ஏறினது கூட கிடையாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 15%, 14.73% வந்து விழுந்திருக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும் பேங்க்ஸ்லாம் வந்து ஏன் காஷியஸாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்கன்றது. இந்த ஃபால்க்கு வந்து என்ன காரணம்? நார்மலாக வந்து டாலர் இண்டெக்ஸ் மாறுது, இல்லை ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து கூல் டவுன் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து ஒத்துக்கலாம். ஈரான் US வார் வந்து கூல் டவுன் ஆகிடுச்சா? ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க. பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்டையர் மெட்டல்ஸே வந்து கீழே விழுந்திருக்கு. டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிருக்கான்னு கேட்டால் ஸ்ட்ராங் ஆகலை. டாலர் இண்டெக்ஸ் அங்கேயே தான் இருக்குது. 96ல் இருந்துச்சு, இன்றைக்கி 96.2ல் வந்து இருக்குது. ஸோ இந்த சின்னோண்டு அப்மூக்கு வந்து பெருசாக கீழே விழுவாது, ஒன்று. ரெண்டாவது வந்து க்ரூடும் வந்து தார்மாராக ஏறிட்டு இருந்துச்சு. க்ரூடெலாம் வந்து ஒன்றும் பெருசாக கீழே விழுல, அதாவது 0.5% விழுந்திருக்கு. பட் மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பெருசாக விழுந்திருக்கு. சில்வர் வந்து இப்போ ரைட் நவ் வந்து இன்னைக்கு காலையில் வந்து $92 இருந்துச்சு, இப்போ $99 இருக்குது. ஆல்மோஸ்ட் $13 மைனஸில் இருக்குது. $19 $13 மைனஸில் இருக்குது. ஷார்ட் கவரிங்ஸ் வரும்ல, அண்ட் நிறைய பேர் வந்து இன்னமும் மேலே ஏறும்னு நினச்சிட்டு வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. வில் நாட் கோ இன் டு தோஸ் டீட்டெயில்ஸ். மற்ற மெட்டல்ஸ்லாம் வந்து இன்றைக்கி அடி வாங்குச்சு. அந்த மெட்டல்ஸ் அடி வாங்கினதில் இந்தியன் மெட்டல் செக்டர்ஸ் அடி வாங்கியிருக்கு. இதில் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஆகட்டும், ஹிந்து காப்பர் ஆகட்டும், நேஷ்னல் அலுமினியம் ஆகட்டும், வேதாந்தா ஆகட்டும், இவங்களாம் வந்து பெருசாக அடி வாங்கினாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க்லாம் வந்து 12% கீழே விழுந்துச்சு. வேதாந்தா க்ளோஸ் டு அபவுட் 10% விழுந்துச்சு. நேற்று வந்து ஒன் ஆஃப் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருந்தார், 4th batch ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன்.
வேதாந்தா வந்து 800 கிராஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை, ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 11% கீழே விழுது. அகெயின் ஏன் ஸ்டடி கிடையாது, ஹி வாஸ் குவைட் ஷுவர் தட் இது வந்து $800 வந்து கிராஸ் பண்ணாதுன்றது. எனிவே பெருசாக விழுந்துருக்கு அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எங்கே போய் நிற்க போகுதுன்றது. இந்தியன் ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது, 91.94 தான் நிற்கிது, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. டாலர் இண்டெக்ஸ் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகலை. அண்ட் பாண்டு வந்து ஓரளவுக்கு வந்து ஏறி இருக்குது, அதுவும் ஸ்லைட்டாக ஏறி இருக்குது. 30-year பாண்ட், யூஎஸோட 30-year பாண்ட் வந்து ஸ்லைட்டாக ஏறி இருக்குது. பட் உலகத்தில் நிறைய விஷயங்கள் பெருசாக கீழே விழுந்திருக்கு. கிரிப்டோ கரன்சிலாம் வந்து க்ளோஸ்ட் அபவுட் 6.5% வந்து கீழே விழுந்திருக்கு. கிரிப்டோ கரன்சி அபவுட் 1 வீக் 10 days பேக் வந்து $92 பக்கமாக இருந்துச்சு, $92,000 பக்கமாக இருந்துச்சு. அது வந்து $82,000 பக்கமாக இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சிலாம் வந்து பெரிய லெவலில் வந்து அடி வாங்கிட்டுருக்கு. எனிவே பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிறது வந்து கோல்ட் அண்ட் சில்வர், எஸ் இட் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து 2.5 lakhs இருக்கும்போதே வந்து நீங்கள் ப்ராஃபிட் பாதி புக் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன். 3.75 வரும்போது வந்து இட் இஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நானாக இருந்தால் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நான் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு நான் பார்ப்பேன். இல்லை போகிறோம் இதுக்கு மேலே எங்கே வேணால் போட்டோம் நான் வந்து புக் பண்ணிக்கிறேன்றது நான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமாவும் வந்து 380 390 போகும்போது நான் என்கிட்ட கேட்டப்போ எனக்கு வந்து தெரியாது, சில்வரோட பொசிஷன்ஸ் எனக்கு தெரியாது, நோ கமெண்ட்ஸ் தான் வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். கோல்டும் அதே மாதிரி தான். கோல்டு வந்து சம்படி வாஸ் டாக்கிங் அபவுட் இதை வந்து $8,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த 10 years வந்து $16,000 வரைக்கும் டச் ஆகுன்றது. ஓகே, ஸோ இது வந்து என்ன பேசிஸில் சொன்னாங்கன்றது தெரியாது. நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம வந்து போட்டுடணும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அண்ட் டைம் டியூரேஷனை நம்ம கொடுத்துருந்தோம். எனிவே சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த ஜோனில் வந்து இருந்துச்சு. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ப்ராபப்ளி ஒரு $500 to $600 சப்சைட் மூக்காக வந்து காட்டிகிட்டு இருந்துச்சு. பட் டெக்னிக்கலில் வந்து there was no way கோல்ட் அண்ட் சில்வர் வந்து எங்கேருந்து ரிட்டர்ன் ஆக போகுதுன்றது தெரிஞ்சிருக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம், மூவிங் ஆவரேஜ் விட்டு தள்ளி போகுதுன்னா அது மூவிங் ஆவரேஜ் பக்கம் வந்தே ஆகணும். அண்ட் வர ஸ்பீடு வந்து எப்பயுமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நம்ம பார்த்தோம். நேற்று யூஎஸில் இருக்கிற டெக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெருசாக அடி வாங்குச்சு. ஸோ நாஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 2% வந்து மைனஸ் ஆகிருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அதுன்னு உட்காந்து யோசனை பண்ணால், இப்போ நம்ம இது இருக்குல்ல யூஎஸோட ஃபெட் சேர்மன், நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் மாதிரி அங்கே இருக்கிற ஃபெட் சேர்மன், அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் குறைக்க மாட்டேன், வி வில் ஹோல்ட் இட்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அவர் காரணம் வந்து நிறைய விஷயமா சொல்லியிருந்தார். ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் வந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக ஒத்துக்காது. இதுக்கு நடுப்புற வந்து ஒரு செய்தி வருது, தட் ட்ரம்ப் வந்து பழைய ஆள் ஒருத்தர் இருக்கிறார், ரைட்? ஆன்லைனில் போய் தெரிஞ்சுங்க யாருன்றது. 2006 2011 வரைக்கும் அவர் ஃபெட் சேர்மனாக இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக, மோர் ஹாக்கிஷாக இல்லாத நபர். அவர் வந்தால் டாலர் ஸ்டெபிளைஸ் ஆகும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அவர் இன்றைக்கி நைட் வந்து இதை பற்றி ட்ரம்ப் வந்து பேச போகிறதாக ஒரு செய்தி. அது வந்துச்சுன்னு சொன்னால் டாலர் வந்து மீண்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகுன்ற லெவலில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், என்ன நடக்க போகுது. இன்றைக்கி நைட் பிஹேவ் ஆகிறது ப்ராபப்ளி, மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ப்ராபப்ளி சண்டே அன்னைக்கு கூட இந்தியன் மார்க்கெட் இருக்குது. பட்ஜெட் ஒட்டி இந்தியன் மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ சண்டே அன்னைக்கு மார்னிங் 9:15 ஈவினிங் 3:30 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த டைம்லேயும் வந்து அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். பட் மோஸ்ட்லி, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மோஸ்ட்லி இது மாதிரி ஸ்பெஷல் செஷன்ஸ் வைக்கும் போதும் அதில் பெருசாக வால்யூம் இருக்காது. இன்ஸ்டியூஷன்ஸ், பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து அதில் கலந்துக்காது. தே வில் ஆல் வெயிட் ஃபார் மண்டே மார்னிங் பார்த்துக்கலான்ற லெவலில் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஹெச்என்ஐஸ் ஆர் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் தான் வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. இன்ஸ்டியூஷன்ஸ் மோஸ்ட்டாக சண்டே அன்றைக்கி விளாட மாட்டாங்க, இல்லை ஸ்பெஷல் செஷன் வைக்கிற அன்றைக்கி விளாட மாட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மறுபடி இந்த சண்டே அன்றைக்கி மார்னிங் நம்மளோடது லைவ் செஷன்ஸ் இருக்குது. நம்மளதுனா என்ன, ட்ரேடிங் வந்து இருக்குது. இன்றைக்கி மற்றபடி வேறு எதுவுமே நம்ம வந்து பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. வி வில் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் முடிஞ்சால் மண்டே அன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.